चमक चलो। ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்ருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலகிராம் சேனலையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் 2 ப்ரீசெட்டையும் உங்கள் லைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இதில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் தான் இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் 2 ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸோட எடிட்டிங் நான் ஆல்ரெடி கொடுத்துருவேன், ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்மே டிஃபால்ட்டாக இருக்கும், ஸோ நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணான்னா. இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அடுத்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. இந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் கம்போஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபோட்டோஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வர இந்த மாதிரி எல்லா பீட் மார்க்குள்ளேயும் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எல்லாம் நான் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டான ஒரு 7-8 ஃபோட்டோஸ் தான் வரும். ஸோ 7 ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஷேக் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க எஃபெக்டை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு திருப்பியும் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டயலாக் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட்டை இந்த ஒரு ஃபோட்டோலேருந்து தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்டில் போனீங்கன்னா இதில் வந்து சேச்சுரேஷன் அண்ட் வைப்னு இருக்கும். ஸோ ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேச்சுரேஷனை வந்து வச்சுக்கோங்க. என்னோடய சேச்சுரேஷனே வச்சிங்கன்னா சில ஃபோட்டோஸுக்கு ஹையாக இருக்கும், அது பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி சேச்சுரேஷனை மட்டும் இதில் எஃபெக்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எஃபெக்ட் இந்த ஒரு இமேஜ்க்கு தான் ஆட் பண்ணணும். அடுத்ததும் பேக் வந்துட்டு திருப்பியும் ஷேக் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஷேக் எஃபெக்ட் போயிட்டு செகண்ட் ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ செகண்ட் ஃபோட்டோவில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவில் ஆட் பண்ணிட்டோமா, அடுத்து செகண்ட் ஒரு ஃபோட்டோ இருக்கலாம். இந்த செகண்ட் ஃபோட்டோவில் இந்த செகண்ட் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததுலேயும் இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 2 இமேஜ் விட்டுட்டு 3ஆவது இமேஜில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு எஃபெக்டை வந்து ஒரே ஒரு இமேஜில் பேஸ்ட் பண்ணுங்கள். 2ஆவது எஃபெக்ட் வந்து மொத்தமே 4 இமேஜில் வரும். இந்த 2 இமேஜில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 இமேஜ் சென்டரில் விட்டுட்டு அதுக்கு முன்னே இருக்க 2 இமேஜில் ஆட் பண்ணணும். அடுத்தது பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா தேர்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ தேர்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு திருப்பியும் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபோட்டோவில் மட்டும் ஃபோட்டோஸில் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கும். அந்த 2 ஃபோட்டோவில் தான் நம்ம எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2க்குமே எஃபெக்டை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக 3 எஃபெக்ட் உண்டுது. அந்த 3 எஃபெக்டில் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் ஆட் பண்ணணும். செகண்ட் எஃபெக்ட் வந்து மொத்தமாக 4க்கு இந்த 2க்கும் ஆட் பண்ணணும். அப்புறம் 2 இமேஜை விட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2க்கும் ஆட் பண்ணணும். தேர்ட் எஃபெக்டை இந்த 2 சென்டரில் 2 இமேஜ் விட்டிங்களா இந்த 2 இமேஜ்க்கும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக எந்தெந்த ஃபோட்டோவில் எஃபெக்டை ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போய் ஸோ நான் இந்த பார்ட்டிக்கலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய் லைட் அண்டில் ஸ்க்ரீனுன்னு கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனுன்னு கொடுத்ததுக்கப்புறம்
கரெக்டாக லாஸ்ட் வர வச்சுட்டு ரிமைனிங்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆயிடுச்சு. இல்லைனா டயலாக்கு மட்டும் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்து எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.